காஷ்மீரில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட சில பகுதிகளில் பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அந்தந்த பகுதிகளெல்லாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்களா? விவரங்கள் சொல்வது என்ன? நிச்சயமாக தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே தொடர்ந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலியமாகவோ ஷெல் குண்டுகள் வீசிய தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இருப்பதன் காரணமாக மேலும் ஏன்னா நேற்றைய தினமே இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஒரு சில மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேலும் இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா எல்லைக்கோட்டு வழியாக தான் தொடர்ந்து பாகிஸ்தான் பாதுகாப்பை எந்த அளவுக்கு இந்தியா பலப்படுத்தியிருந்தாலும் கூட ஒரு சில ஊடுருவி தொடர்ந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே தொடர்ந்து குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ஒவ்வொரு முறையுமே அத்துமீறி தாக்குதலை நடத்த முயற்சி செய்து வருகிறார்கள். இன்று அதிகாலை கூட பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் காரணமாக அந்த ஒரு அதிகாரி ஒருவர் காஷ்மீரை சேர்ந்த அதிகாரி ஒருவர் இன்று அதிகாலையே உயிரிழந்திருக்கிறார். அதனால இந்த எல்லைக்கோட்டு பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ரஜோரி, பூஞ்ச், அதே போல பாரமுல்லா, ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில ரொம்ப ஆபத்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு சில மக்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு சில மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இன்றைய தினமும் இந்த எல்லைக்கோட்டு பகுதியை தொடர்ந்து குறிவைத்து அதாவது அதிகாலை முதலே அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் மட்டும் 26 ட்ரோன் விமானங்கள் மூலியமாக பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதுவும் இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு பக்கம் ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது, மற்றொரு புறம் ஷெல் குண்டு வீசும் மூலியமாகவும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் அத்துமீறி தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதனால எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழல் நிலவி வருவதன் காரணமாக இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு சேஃபான இடத்துல எவாக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. என நேற்றைய தினமே ஒரு சில பொதுமக்கள் அவர்களாகவே நாங்கள் பாதுகாப்பாக இடத்திற்கு செல்கிறோம் எனவும் இந்திய ராணுவம் அவர்களை அந்த பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு சில மக்கள் அப்படி அழைத்து செல்லக்கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்படும் அப்படின்னு ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருந்தார். அவர் அந்த கேம்புக்கு நேரடியாகவே சென்று அந்த மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்திருந்தார். இந்த நிலையில மேலும் இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மேலும் வசிக்கக்கூடிய ஒரு சில பொதுமக்கள் இன்றைக்கு வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஜம்மு, சம்பா, கதுவா, பூஜ், ரஜோரி, பாரமுல்லா, உத்தம்பூர், ரியாசி ஆகிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு தான் இருக்கிறது. அதே போல முகாம்கள் அதாவது பாதுகாப்பான இடத்தை தங்க வைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் இன்றைய தினம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. என நேற்று இரவு முதலே அதிகாலை முதலே தொடர்ந்து தற்பொழுது வரைக்கும் நிலவி வரக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் குறித்து எல்லைக்கோட்டு பகுதி அதிகாரியாக எல்லை பாதுகாப்பு படை தலைவராக இருக்கக்கூடிய டல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் நிலைமையை அவர் மாநில முதலமைச்சரோடு கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற மேலும் ஒரு அசாதாரண சூழல் நிறைவேறுவதற்கு முன்னதாகவே அந்த பகுதியில் எல்லைக்கோட்டு பகுதிகளில் முப்படைகளும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா எல்லைக்கோட்டு பகுதிகளை பாதுகாப்பை பலப்படுத்தும் பொழுது ஸ்ரீநகர்ல பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்த முற்பட்டனர். ஆனால் ஸ்ரீநகரிலையும் இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில எல்லை ஹை பிரியாரிட்டி கொண்டு எல்லைக்கோட்டு பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல தொடர்ந்து பாதுகாப்பு என்பது பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் ஒவ்வொரு முறையுமே இந்தியா சற்றே தாக்குதலை நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் அத்துமீறி பாகிஸ்தான் தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.